गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த ஒரு வருஷமாக, அதாவது 52 வாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய இருந்து இன்று வரையும் அற்புதங்கள் செஞ்சுட்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் மற்றும் சிறப்பான நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன். கடந்த ஒரு வருஷமாக நிறையா பேர் நல்ல ஆதரவு தந்திருக்கள். இந்த ஆதரவு மென்மேலும் பெரியவாளுடைய கருணையினால் மேலும் மேலும் பெரியவாளை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு தூண்டுறது. தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிப்பேள் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு அற்புதம் பெரியவா நிகழ்த்தினது. பல வருஷத்துக்கு முன்னால் கும்பகோணம், திருவிடைமருதூர், வேப்பத்தூர் ரூட்டில் இருக்கிற திருவிசநல்லூர் அப்படிங்கிற இடத்துல பெரியவா முகாமிட்டிருந்தார். திருவிசநல்லூர் ரொம்ப ஃபேமஸான ஊர். ஸ்ரீதரையரவாளத்தில் கிணத்துல கங்கை பொங்கித்து அப்படின்னு இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த திருவிசநல்லூரில் பெரியவா முகாமிட்டிருந்த போது எப்பொழுதும் போல் பெரியவாளை பார்க்க பல பேர் வெளியூர்லேருந்து வண்டி கட்டின்ட்டு வந்து பெரியவாளை பார்க்குற வழக்கம் அந்த காலத்துலேருந்தே உண்டு. பெரியவாளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படாதா, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஸ்ரத்தையாக, பக்தி ஸ்ரத்தையாக வந்து தான் பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு, அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு, பெரியவாளுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் நல்ல ஒரு கூட்டம். அந்த வரிசையில் 2 கண்களுமே தெரியாத ஒரு பாட்டி, ஜெயலக்ஷ்மி பாட்டி வரிசையில் நிற்கிறார். 2 கண்ணும் தெரியல அப்படிங்கிறதுனால கூட்டத்தில் இருந்தவ என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வேணால் முன்னால் போய் பாருங்கோ, முன்னால் தெரிஞ்சுங்கோ, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த பாட்டி அதுக்கெல்லாம் மதியவே இல்லை. என்னுடைய டேர்ன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டு ஸ்லோகத்தை சொல்லி நின்றுருக்கா வரிசையில். அப்போ பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரா, யதாஸ்தானத்தில் உட்காந்துட்டா, பக்தர்களுக்கு தரிசனம் தர ஆரம்பிச்சுட்டா. வந்து உட்கார்ந்த உடனேயே அந்த பெரியவாளுக்கு பார்த்தோம்னா, நம்ம பெரியவா கரெக்டாக அந்த பாட்டியோட மேலே தான் கண் விழுந்துரு. தன் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் வேணு சாஸ்திரிகளை கூப்பிட்டு சொடக்கு போட்டு கூப்பிட வழக்கம் உண்டு. பெரியவா கூப்பிட்டு, அதோ அந்த மாமி நிற்கிறா, வயசான மாமி, கண்ணு தெரியாது. அவள் வந்து ஸ்ரீசக்கர ரூபத்தை தியானிப்பறவ, என்ன உபாசனை செய்கிறவ. அந்த அம்மாவை, அந்த மாமியை பக்கத்தில் நம்ம உக்ரான அறைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரூமில் உட்கார வை, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவா. அதை நேராக போய் அந்த அணுக்க தொண்டர் வேணுசாஸ்திரிகள் அந்த ஜெயலட்சுமி பாட்டிகிட்ட சொன்னோன்னே, ஜெயலட்சுமி பாட்டிக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். நம்மளுடைய பிரச்சனையை தனியாக தந்துச்சு பெரியவாள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி கைத்தாங்களாக கூட்டும் போய் அந்த உக்ரானரைக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பெரியவா வந்து அந்த அணுக்க தொண்டர் வந்துவிட்டா. பெரியவாள்கிட்ட வந்து சொல்லிட்டா, இந்த மாதிரி உட்கார வச்சுருக்கேன். பெரியவா உடனே
உனக்கு மனசில் ஏதோ தோன்றதே, எதுவும் அன்னம் தண்ணி ஆகாரம் அந்த பாட்டி கேட்கலையோன்னு தோன்றதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணு, அந்த மாமி ரொம்ப ஆச்சாரமாக செய்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடுவா, வேணா நேராக போய் அந்த மாமிகிட்ட உப்புமா கிண்டி கொடுத்தா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவர் நேராக அந்த உக்கரானடிக்கு பக்கத்தில் இருந்த ஜெயலட்சுமி பாட்டி தங்கிற இடத்துல போயிட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்டுக்க, அந்த மாதிரி ஏதும் அன்னம் ஆகாரம் ஏதும் பண்ணினா நல்லா இருக்கும், பெரியவா சாயரத்தம் ஆகிடும் உங்களை வந்து பார்க்குறதுக்கு, சாயரட்சை கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே அவருக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் வேணுசாஸ்திரிகளுக்கு. இந்த பாட்டி சொல்லியிருக்கா, உன்னால் முடிஞ்சதுன்னா கொஞ்சோண்டு உப்புமா கிண்டி விடேன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா நம்ம மனசில் நினச்சதையும் பெரியவா சொல்லிட்டா, என்ன செஞ்சு கொடுக்கணும் பெரியவா சொல்லிட்டா, அதையே இந்த மாமியும் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்ட்டு கொஞ்சமாக உப்புமாவை கிண்டி கொடுக்க, இலையில வச்சதும் அந்த பிரசாதம் இந்த மாமிக்கோ கண்ணு தெரியாது இல்லையா, கையால் தொட்டு காமிக்கிறார். ஒன்றே அந்த மாமி நைவேத்தியம் பண்ணுற மாதிரி அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு திருப்பி தன்னுடைய யோக நிலை தியானத்தில் உட்காந்துட்டான். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாயரட்சா எடுத்து ராத்திரி ஆகிடும், கிட்டத்தட்ட 8:30-9 மணியாக எடுத்து பெரியவா அந்த ஜெயலட்சுமி பாட்டியை பார்க்குறதுக்காக அந்த ரூமுக்கு போயிருக்கா. பக்கத்தில் அந்த தன்னுடைய அனுப்பத்தில் வேணுசாஸ்திரியும் கூட்டின்னு போயிருக்கார். கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரே ஒரு 2 சின்ன விளக்கு, சிம்னி விளக்கு தான் எரிஞ்சுன்னு இருக்கு. முதல்ல ஒரு விளக்க கையமர்த்த சொல்லிவிட்டு பெரியவா அந்த பாட்டிகிட்ட கேட்டிருக்க, எதுக்கு வந்திருக்க நீ அப்படின்னு கேட்டிருக்க. உடனே அந்த பாட்டி சொல்லியிருக்கா, பெரியவா உங்களுக்கு தெரியாத நான் எதுக்கு வந்திருக்கேன்னு, சாட்சாத் நீங்கள் பரமேஸ்வரனே நீங்கள் தான், அந்த காமாட்சியை நீங்கள் தான், உங்களுக்கு தெரியாத நான் எதுக்கு வந்திருக்கேன்னு, இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லு, உன் வாயால் நான் கேட்கணும்னு சொல்லியிருக்கா பெரியவா. உடனே அந்த ஜெயலட்சுமி பாட்டி சொல்லியிருக்கா, சகஸ்திரத்தில் எனக்கு இந்த ஜோதி தரிசனமே கிடைக்க மாட்டேங்கிறது, என்னன்னு தெரியல, நான் செய்கிற பூஜை புனஸ்காரம் தியானங்கள் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் பெரியவாதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி சரி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ மாட்டுக்கு தியானத்தில் இரு, கொஞ்ச நேரம் கழித்து உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆயிருக்கும். அந்த வேணுசாஸ்திரிகள் தான் பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுறியா பெரியவா, அவரை கூப்பிட்டு அந்த சின்ன விளக்கு ஒன்றே ஒன்று எரிஞ்சு அதையும் அணைக்க சொல்லிட்டா, கையமர்த்த சொல்கிறான். கையமர்த்தி ஒரு 30 செகண்டு தானே ஆயிருக்கும். அந்த ஜெயலட்சுமி பாட்டி பார்த்துட்டேன் காமாட்சியை பார்த்துட்டேன், ஒளி ரூபத்தில் காமாட்சியை பார்த்துட்டேன்னு ஒரு பெரிய குரல் கொடுத்து அந்த திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறான். உடனே பெரியவா அந்த வேணுசாஸ்திரிகிட்ட அந்த விளக்கை ஏற்ற சொல்கிறா. திருப்பி ஏற்றினதுக்கப்புறம் ஜெயலட்சுமி பாட்டிகிட்ட பெரியவா சொல்கிறா, போருமா நீ மனசில் என்ன நினச்சியோ அதை நடந்துருத்தோன்னும், இனிமேல் சந்தோஷமாக நன்னா இருப்ப நீ அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு பெரியவா அந்தண்ண நகர்ந்துன்னு போயிட்டான். அப்புறம் ராத்திரி 9-9:30-10 மணி ஆகிருக்கும். அந்த பாட்டிகிட்ட அந்த சீடர் அப்படின்னு திடீர்னு கத்தினேளே, என்னாச்சு, பார்த்துட்டேன்னு கத்தினேன், நிறுத்துங்கோன்னு கத்தினேளே ஏன்னு கேட்டிருக்கார். அந்த பாட்டி சொல்லியிருக்கா, எனக்கு வயசு 80 இத்தனை வருஷமாக நான் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டுருக்கேன், மனசில் ஒரே ஒரு குறை இருந்தது, இந்த காமாட்சியை நம்ம நேரத்தில் தரிசனம் பண்ணணும், ஒரு ஜோதி ரூபத்தில் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அது இதுவரைக்கும் நடக்கலை. இன்றைக்கி நான் கத்தினேன்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, அப்போ என்னால் அந்த ஜோதி புழம்பை அதுக்கு மேலே பார்க்க முடியல என் கண்ணால். இவன்தோ அந்த பாட்டிக்கு 2 கண்ணுமே தெரியாது, இருந்தாலும் அப்படி சொல்கிற அவளால் அந்த ஒளியை கிரகிக்க முடியல. அவ்வளோ ஒரு உக்கிரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டம் தோணியிருக்கு. காமாட்சியே அந்த பாட்டிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த பாட்டி அந்த அணுக்கத் தொண்டர் வேணுசாஸ்திரிகள்கிட்ட சொல்லியிருக்கா. புல்லரிக்கிறது பாருங்க நமக்கெல்லாம். அதையும் சொல்லிவிட்டு அந்த பாட்டி சொல்லியிருக்கா, நான் பார்த்து அந்த சாட்சாத் அந்த பெரியவாதான் காமாட்சி தான் பெரியவாதான் காமாட்சி ரூபத்தில் எனக்கு ஒளிப்புழம்பா ஜோதி தரிசனம் கொடுத்தது
அப்படின்னு சொல்லி தாரதாரையாக கண்ணீர் விட்டு அடற ஆனந்த கண்ணீர். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. பெரியவாதான் காமாட்சி, காமாட்சி தான் பெரியவா. அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமே வரவேன். கரத்தை உபாசனை பண்ணுறது, ஆகாரமாக உப்மா கேட்டது, உப்மாய்வா கொடுத்தது, ஜோதி புழம்ப வாயாலேயே காமாட்சியை பார்க்கணுன்னு சொன்னது, இந்த காமாட்சியை கண்ணில் காட்டினது, இது எல்லாமே அந்த பெரியவா சாட்சாத் நம்ம பெரியவாளுக்கும் அந்த காமாட்சிக்கும் தான் வெளிச்சம். புரியுறதா? பரமேஸ்வரன் தான், காமாட்சி தான் பெரியவா, பெரியவா தான் காமாட்சி. இந்த மாதிரி பல அற்புதங்களை நம்ம பெரியவா நடத்தியிருக்கா, நடத்திண்டு வரா இன்னைக்கு கூட. புரியுறதா? இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர்.